இப்போ நீங்கள் பார்க்குறது மஸ்ஜித் நபவியோட பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு எவ்வளோ மக்கள் வந்து யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ். பட் இதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு கூட வராது. அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ க்ளீனாகவும் அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு மஸ்ஜித் நபவியோட அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது, அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிளேஸில் அவ்வளோ மக்கள் நடமாடுற இடம் அப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக தூங்கிக்கி இருக்கான்னு பார்த்தீங்களா. அவ்வளோ ஒரு டைல்ஸ், அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். கிரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வீடு இருந்த இடம். இந்த இடத்துல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அடக்கஸ்தலம் இருக்குது. ஜன்னத்துல் பக்கி. இங்கே தான் பல ஆயிரம் சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஸ்ஜித் நபவியோட பார்க்கிங் வசதிகள் எப்படி இருக்குது, அங்குள்ள டாய்லெட் வசதிகள் எப்படி இருக்குது, ஒதுச்சேர இடம் எப்படி இருக்குது, மஸ்ஜித் நபவியில் நம்ம ப்ரேயர் பண்ணுற இடங்கள் எப்படி இருக்குது, மஸ்ஜித் நபவியோட இன்சைட் அவுட் சைடு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு, அவங்களோட அடக்கஸ்தலம் இருக்கிற இடம், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூஸாக அவங்களால பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மஸ்ஜித் நபவியோட பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே க்ளீனர்ஸ் இருப்பாங்க, அவங்க கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஸ்ஜித் நபவியோட டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே டாய்லெட்ஸ் எல்லாமே பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கும். பேஸ்மெண்ட்டில் போகிறதுக்கு லிஃப்ட் வசதி இருக்கும், அதுவும் இல்லாமல் ஸ்டெப்ஸும் இருக்கும். நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். நம்ம இப்போ பார்க்குறது பப்ளிக் டாய்லெட். எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு நாளைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடம். அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த டாய்லெட்டுக்குள்ளேயே ஏடிஎம் மிஷினும் இருக்கும். நமக்கு தேவைன்னா எங்கேயும் பணம் எடுத்துக்கலாம், பணம் அமைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டேர்ட்டி ஆகவே விட மாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஒதுச்சேர இடம். இது பார்த்தீங்கன்னா ஃபஜர் தொழுகைக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால க்ரௌட் இல்லாமல் இருக்குது. தொழுகை டயத்தில் இந்த இடத்துல அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பட் நம்ம இப்போ எப்படி நம்ம பார்க்குறோமோ இதே மாதிரியே தான் க்ரௌடு டயத்துலேயும் அந்த அளவுக்கு அப்படியே க்ளீனாக இருக்கும். க்ளீனர்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டாய்லெட்ஸ் இதே மாதிரி பல டாய்லெட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாய்லெட்லேயும் நிறைய க்ளீனர்ஸ் இருப்பாங்க, அவங்க கண்டினியூஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிருக்காங்க அவங்க க்ளீன்லினஸை. இந்த டாய்லெட்ஸ் எல்லாமே பேஸ்மெண்ட்டில் இருக்கிற டாய்லெட்ஸ். இங்கே இத்தனை டாய்லெட்ஸ் இருக்குது, எவ்வளோ மக்கள் வந்து யூஸ் பண்ணுற டாய்லெட்ஸ். பட் இதுலேருந்து ஒரு ஸ்மெல்லு கூட வராது. அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ க்ளீனாகவும் அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்களோட எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்குற ட்ரிங்கிங் வாட்டர் தான். இந்த வாட்டர் தான் இங்கே க்ளீன் பண்ணுறவங்க, ஜியாரத்துக்கு வரவங்க எல்லாருமே குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பிளேஸ் 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல அவைலபிளாக இருக்கும். டாய்லெட்ஸாக இருக்கட்டும், நம்ம குடிக்கிறதுக்கு வாட்டர் எல்லாமே 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல அவைலபிளாக வச்சுருப்பாங்க. எதுக்குமே தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. மஸ்ஜித் நபவியோட அழகை ரசிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அது நைட் டயத்தில் நம்ம வந்தோம்னா அந்த லைட்டிங்ஸு இதுகளோட பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப எடிட்டிங் அந்தளவுக்கு இருக்காது. அது எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு அழகை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்களோ அதை இந்த வீடியோவில் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அந்தளவுக்கு ரொம்ப எடிட்டிங் பண்ணாமல் வீடியோவை ரொம்ப சுருக்காமல் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் வீடியோவை பார்த்து நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கிடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா கிளீனர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிருக்காங்க. மஸ்ஜிதோட எல்லா என்ட்ரன்ஸ்லையும் செப்பல்ஸ் வைக்கிறதுக்காக ரேக் வச்சுருப்பாங்க. நம்ம செப்பல்ஸ் எங்கேயும் வைக்கலாம். ஒரு சில பேர் கையில் எடுத்துக்கிட்டு உள்ளேயும் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி கொண்டு போகிறதும் எதுவும் பிரச்சனை இல்லை, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லை செப்பல்ஸ் நம்ம எங்கே வைக்கிறதுனாலும் வச்சுட்டு நம்ம போயிட்டு வரலாம். இந்த மஸ்ஜிதோட இன்டீரியர் டிசைன், அந்த டைல்ஸ், அந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பர்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஜம்சம் வாட்டர். மஸ்ஜிதுக்குள்ளே ஜம்சம் வாட்டர் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதில் கோல்டு வாட்டர், நாட் கோல்டு வாட்டர் இந்த மாதிரி இருக்கும். மஸ்ஜிதில் நிறைய பிளேசஸில் இந்த மாதிரியான ஜம்சம் வாட்டர் அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க தழுவுறதுக்கு சேர்ஸ்லாம் அவைலபிளாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இந்த மஸ்ஜிதோட கூலிங் சிஸ்டம் இந்த பில்லர்ஸ்க்கு கீழே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வென்ட்ஸில் இருந்து தான் நமக்கு வந்து ஏசியோட அந்த ஏர் வெளியே வரும். இந்த மஸ்ஜிதோட வந்து அவ்வளோ கூலிங்னஸாக வைக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. இந்த மாதிரியான ரேக்ஸில் குர்ஆன் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இங்கே. இந்த மாதிரி கிளீனர்ஸ் ஒவ்வொரு ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
இங்கே நீங்கள் கிரீன் கலராக பார்க்குறீங்களா, இதுக்கு பின்னாடி தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வீடு இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோட அடக்கஸ்தலம் இருக்குது. இங்கே ஜியாரத்துக்கு வர மக்கள் இங்கே வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அனைத்து மக்களும் அவங்களுக்காக சலாம் சொல்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீங்களும் சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா, மதினாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு போங்க. இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா தொழுகைக்கு முன்னாடியே வந்துடுங்க. தொழுகை முடிஞ்சு வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்மளால் பார்க்க முடியாது. தொழுகைக்கு முன்னாடி வந்துட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், க்ரௌட் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம்ல, இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேட்டில் ஒரே ஒரு ஹோல் இருக்குதா, இதில் வந்து மேலே ரசூலுல்லாஹ் அப்படின்னு எழுதியிருக்காங்களா, இதுக்கு நேராக தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அடக்கஸ்தலம் இருக்குது. அதுக்கு பக்கத்து டோரில் 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு எழுதியிருக்காங்களா, அதில் அவங்களோட அடக்கஸ்தலம் இருக்குது. இதை ஃபஸ்ட்டில் வந்து ரசூலுல்லாஹ்னு எழுதியிருக்காங்க, இதில் வந்து அவங்களோட அடக்கஸ்தலம் ரசூலுல்லாஹோட அடக்கஸ்தலம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் அபூபக்கர் அண்ட் உமர் ரலியல்லாஹு அவர்களோட அடக்கஸ்தலம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஜன்னத்துல் பக்கி. இங்கே தான் பல ஆயிரம் சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ நம்ம ஃபுல்லாக இன்னொரு வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன்.